செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் 4 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து இன்று அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் அனைவரும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் காலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வாகனங்கள் மெதுவாக சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மிக கடுமையான நெரிசல் காரணமாக உயிருக்கு போராடும் நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட கடந்து செல்ல முடியாத சூழல் உருவானது. தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் கடும் திணறி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் 4 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து இன்று அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் அனைவரும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் காலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வாகனங்கள் மெதுவாக சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மிக கடுமையான நெரிசல் காரணமாக உயிருக்கு போராடும் நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட கடந்து செல்ல முடியாத சூழல் உருவானது. தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் கடும் திணறி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் 4 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து இன்று அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் அனைவரும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் காலை முதலே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வாகனங்கள் மெதுவாக சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். மிக கடுமையான நெரிசல் காரணமாக உயிருக்கு போராடும் நோயாளிகளை ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட கடந்து செல்ல முடியாத சூழல் உருவானது. தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போக்குவரத்து போலீசார் கடும் திணறி வருகின்றனர்.